சாம்சன் கிறிஸ்துவ மார்க்கத்தில் அதிகமான பற்றுடையவன். ஆனால் எல்லா மாத்தினர்களுடனும் நெருங்கி பழகுவான். மற்ற மாத்தினர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு படைத்த படையலை மனப்பூர்வமாக வாங்கி உண்பான். மற்ற கிறிஸ்துவர்கள் கேலி செய்தால், இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் குடியேறிவிட்டார், இனி என் உள்ளத்தில் என்றென்றும் நிலைத்திருப்பார் என்று சொல்லுவான். அவன் ஒரு ரேஸ் குதிரை விற்பனை செய்பவரிடம் வேலை செய்தான். அங்கே அவனுக்கு கிடைத்த சம்பளம் 3 வேளை உணவுக்கு கூட போதாது. சாம்சனின் உயர் நண்பன் ஜலீல் ஒரு கூலி தொழிலாளியே. இருவருமே கால்பந்து பிரியர்கள். ஜலீல் தன் பயிற்சியாளரிடம் கற்ற கால்பந்து வித்தைகளை சாம்சனுக்கு இலவசமாக கற்றுக் கொடுத்தான். 13 வயதிலேயே திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட அப்போது அவளது அயோக்கிய புருஷனை விட்டு பிரிந்து வந்த ஜலீலின் தங்கை நஸ்ரின் வில் அம்பு எய்வதில் கெட்டிக்காரியாக இருந்தாள். சாம்சன் குதிரையாரத்தில் வேலை செய்ததால் இந்த மூவருக்குமே குதிரை சவாரி இலவசமாக கிடைத்தது. இப்போது ஒரு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் ஒரு கால்பந்து போட்டிக்கு ஜலீல் செலக்ஷன் ஆகிறான். போட்டி ஆரம்பிக்கும் சில நிமிடங்களுக்கு முன் ஜலீல் தனக்கு வயிறு வலி இருப்பது போல் நடித்து தனக்கு பதிலாக சாம்சனை சிபாரிசு செய்கிறான். அந்த போட்டியில் சாம்சன் அளித்த ஒரே கோலினால் வெற்றி பெற்று ஒரே நாளில் அவன் ஹீரோவாகிறான். வெற்றி கோப்பையை கையில் வாங்கியவுடன் ஒரு சபதம் எடுக்கிறான். தனக்கு விளையாட வீட்டுக்கு கொடுத்த ஜலீலுக்கும் தனது உண்டியலை உடைத்து செலவுக்கு பணம் கொடுத்து ஜலீலின் தங்கை நஸ்ரின் ஃபாத்திமாவுக்கும் கைமாறு செய்ய வேண்டும் என்று பரம ஏழையான சாம்சன் நஸ்ரினை திருமணம் செய்ய முடிவு செய்தான். ஒரு முஸ்லிமாக மாறுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறான். அதே சமயத்தில் பக்கத்து ஊரில் உள்ள மற்றொரு குதிரை வியாபாரி நஸ்ரினை திருமணம் செய்ய திட்டமிட்டு அவளை கடத்தி வர ஆள் அனுப்புகிறான். அதற்கு சாம்சன் தடையாக இருப்பான் என்று எண்ணி சாம்சனை கொலை செய்ய கொலையாளர்களுக்கு கூலியாக 1000 தங்க காசுகள் தருவதாக உறுதியளிக்கிறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஜலீலும் நஸ்ரினும் எப்படியேனும் சாம்சனை காப்பாற்ற வேண்டும் என்று சபதம் எடுக்கின்றனர். அதற்கு முன் சாம்சனுக்கும் நஸ்ரினுக்கும் இஸ்லாமிய முறைப்படி நிச்சயம் செய்வது எல்லோருக்குமே ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று முடிவு செய்து சாம்சன் வேலை செய்யும் இடத்திற்கு நஸ்ரின் தன் வில் அம்பை எடுத்துக்கொண்டு இரவில் தனியே குதிரையில் செல்கிறாள். சாம்சனிடம் மறுநாள் நிச்சயத்திற்கு அவனை மறுவேடத்தில் வர சொல்லிவிட்டு இரவோடு இரவாக வீடு திரும்பும் போது சாம்சனின் நடவடிக்கைகளை நோட்டமிட அனுப்பப்பட்ட கொலையாளி ஒருவன் நஸ்ரினை கண்டு கொண்டு, ஏய் நில்லு, நீ நஸ்ரின் தானே என்று கத்துகிறான். அதற்கு ஆமாம், நான் நஸ்ரின் தான், ஆமாம் நான் நஸ்ரினே தான் என்று சொல்லிக்கொண்டே ஒரு நொடியில் அவன் மீது அம்பை எய்து அவனை கொல்கிறாள். மறுநாள் நஸ்ரின் வீட்டில் சாம்சன் நஸ்ரின் நிச்சயம் அமைதியாக நடைபெறுகிறது. அங்கிருந்தவர்கள் அனைவரும் தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். மறுநாள் சாம்சன் தன் இருப்பிடத்திற்கு செல்கிறான். பாதுகாப்பிற்காக ஜலீலும் நஸ்ரினும் 2 குதிரைகளை அவனை விலம்புடன் பின்தொடரினர். முன் அனுப்பப்பட்டவன் கொல்லப்பட்டது தெரியாமல் வேறு 2 கொலையாளிகளை அனுப்புகின்றான் பக்கத்து ஊர் குதிரை வியாபாரி. இவர்கள் மூவரும் தூரத்திலேயே பார்த்துவிட்ட கொலையாளிகளில் ஒருவன் அதோ அங்கு போகிறான், சாம்சன் கொல் அவனை, 1000 பொற்காசுகளை ஆளுக்கு பாதியாக பங்கு போட்டுக்கலாம், உங்களை உயிரோடு விட்டால்தானடா பங்கு போடுவதற்கு என்று சொல்லிக்கொண்டே நஸ்ரின் அம்பை நானேற்றி வேத்தனமாக எய்தாள். முதலாவது அம்பு வந்து கொண்டிருந்தவனின் கழுத்தை துளைத்து அவனை கொன்றது.
என்ன நடந்தது என்று மற்றொருவன் சுபாரிப்பதற்குள் நஸ்ரின் எய்த இரண்டாவது அம்பு அவனது இருதயத்தை துளைத்தது. தன் குற்றம் செய்து விட்டுட்டோமா என்று உணர்வுடன் நஸ்ரின் அண்ணனை பார்த்தாள். ஜலீல் தன் தங்கையை பார்த்து, நீ அவர்களை கொன்றது தவறொன்றுமில்லை. இப்படி ஒரு சிலர் செய்வது ஒரு இனத்திற்கே கெட்ட பேரை உண்டாக்குகிறது. நீ பயப்படாதே, இறைவன் நம்மோடு எப்போதும் இருப்பார். நம் அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த 3 மரணங்களும் நாடு முழுவதும் பேசு பொருளாக உருவெடுத்தது. மக்கள் அனைவருமே நஸ்ரினை ஆதரித்தனர். ஏன் அந்த மன்னருக்கூட நஸ்ரின் செய்த கொலைகள் நியாயமாகப்பட்டது. தன்னுடைய மதத்தை விட்டு ஊர் நன்றி கடனுக்காக இஸ்லாமியராக மாறிய இளைஞன் சாம்சனை கொலைகாரர்களிடமிருந்து காப்பாற்றிய நஸ்ரினை மன்னித்து அவளுக்கு கொலை குற்றத்திற்கான தண்டனையிலிருந்து விலக்கு அளித்தார். பிறகு சாம்சன் நஸ்ரின் ஆகியோரது நிக்கா என்னும் திருமணம் இனிதே நடைபெற்றது. அவர்கள் ஒரு புதிய தலைமுறையாய் உருவாக்கினர். இந்த நிகழ்வு நடந்த சில தலைமுறைகள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த திருமணத்தினால் சில சர்ச்சைகளும் உருவாயின. சாம்சன் தனது பூர்வகால மதத்தினை விட்டுவிட்டான் என்று சிலர், அவன் மறக்கவில்லை என்று சிலர். சாம்சன் நஸ்ரின் இருவருமே இயேசு நபியை வழிபட்டனர் என்று சிலர். ஏனெனில் இயேசு நபி என்று பாத்திரம் நபி, பைபிள், குரான் ஆகிய 2 வேதங்களிலும் உள்ள பொதுவான பாத்திரம். ஆனால் இருவரும் சேர்ந்து இயேசு நபிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக வேறு சிலர் வாதித்தனர். ஆமீன், ஆமீன்.